நம்ம வெண்பொங்கலும் சாம்பாரும் வச்சாச்சு. இந்த பொங்கல் வந்து சிறுதானியத்தில் பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம வந்து இப்போ வெண்பொங்கல் வைக்கிறோம். இந்த வெண்பொங்கல் வந்து நம்ம சிறுதானியத்தில் தான் வைக்கிறோம். இதில் வந்து பாருங்கள், குருதாளியும் பாசிப்பருப்பும் சம பங்கு போட்டு நம்ம இப்போ வந்து குக்கரில் இதில் வந்து மஞ்சள் தூள் சால்ட்டும் போட்டு சிறுதானியம் இது வச்சுருக்கோம். குருதாவளி வச்சுருக்கு. நல்லா வேகட்டும், நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம். ஒரு 3 விசில் வரட்டும். வந்து நம்ம பொங்கலுக்கு நல்லா கடுகு உளுந்த பருப்பு ஒரு நல்லா தாராளமாக போட்டுட்டு அதில் ஜீரகம் 2 ஸ்பூன் ஜீரம், அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மிளகு, கருமிளகு 2 ஸ்பூன். அவ்வளோதான். இது நல்லா பொரிக்கட்டும். நல்லா வெடித்த உடனே நல்லா செவக்க இதாகிக்கிறட்டும். நல்லா இதாகட்டும். கொஞ்சம் வந்து நெய் போட்டு நெய் வெந்துடும். ஃபுல் நெய் போடலாம், இல்லை பாதி நெய் பாதி இது ஆயில் போட்டுக்கிடலாம். அப்படிலாம் நெய் போட்டிருக்கேன். நல்லா வெடிச்சிருச்சு. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, கொஞ்சம் இஞ்சி, போட்டுக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டு நம்ம நல்ல வாசனை, இந்த எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம இது பண்ணிக்குவோம். நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிக்கிறட்டும். அந்த முந்திரி பருப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் ரெட் ஆகட்டும். அது விட்டுற வேண்டாம். ரொம்ப சிம்மில் வச்சு பண்ணணும்னா ரொம்ப அந்த மிளகெல்லாம் வெடிக்கும். மிளகு கொஞ்சம் பார்த்து இது பண்ணும். இப்போ வந்து நம்ம அதை அப்படியே எடுத்து இதில் பொங்கலில் கலந்துருவோம். பாருங்கள், நம்ம சிறுதானிய பொங்கல் நம்ம பண்ணி வச்சுருக்குறோம். குருதவள்ளி பாசிப்பருப்பு இதில் வந்து நம்ம வந்து நல்லா நம்ம கரெக்டாக அதை வேக வச்சுக்கணும். கொஞ்சம் மெலிட்டாக இருக்கும், நல்ல கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரிக்கு வைங்க. ரொம்ப கெட்டியாக வச்சிட வேண்டாம் பொங்கல். அது நல்லா கிண்டி விட்டுறணும். அவ்வளோதான், பொங்கல் ரெடி. நம்ம வந்து இன்றைக்கி சிறுதானியமும் குருதவள்ளியும் பாசிப்பருப்பும் போட்டு பொங்கல் வச்சுருக்குறோம். வடை போட்டுருவோம். வடைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சாம்பார் வச்சாச்சு. நம்ம வந்து இப்போ அவ்வளோதான். இதை வந்து மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து சிறுதானியத்தை வச்சு நம்ம நல்லா அழகாக செஞ்சாச்சு, பொங்கல் செஞ்சாச்சு. இது ரொம்ப ஹெல்த்தானது. குருதவாளி பாசிப்பருப்பும் சாம்பாரும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இதை நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.